சித்திரம் 2. வினோதினி கீழே இறங்கி வந்தவள் தன் தந்தையை வணங்கியவள். அதீத பசி எடுத்தாலும் தன் அன்னையின் மேல் உள்ள கோபத்தால் கடமையே என்று உண்டவள். அவரின் முகத்தை ஏறெடுத்தும் பாராமல், நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் என்று வெளியே சென்றாள். இவள் திருந்தவே போறதில்லை என்று காவியா கூற, கண்ணன் அவளை முறைக்க, இவன் ஒருத்தன் எப்பப்பாரு முறப்பையனாட்டம் முறைச்சிக்கிட்டே இருப்பான் என்றவளை நக்கல் பார்வை பார்த்தவன், உனக்கு முறப்பையனாக இருக்கிறதும் பாலங்கணத்தில் விளையாடுறதும் ஒன்று தான், வாடி சூனியக்கார கிழவி. காவியா, என்னை திட்டலைனா உனக்கு தூக்கமே வராதாடா? ஆமாம் வராது, நீ நடந்துக்கிறது அப்படி, வாயை மூடிட்டு வாடி என்றவன், நாங்கள் கிளம்புறோம் ஆண்டி என்று மூவரும் கல்லூரிக்கு கிளம்பினார். சேலத்தில் மிக பிரபலமான பொறியியல் கல்லூரியில் மூவரும் காலடி எடுத்து வைக்க எப்போதும் போல் வினோதினியை பார்த்து ஒரு சிலர் சிரித்து கொண்டும் ஒரு சிலர் தங்களுக்குள் பேசிக்கொண்டும் செல்ல, அதையெல்லாம் பார்த்தாலும் கண்டும் காணாதவள் போல பாரதியின் வரிகளான நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையுமாக நடந்தாள் வினோதினி. இவர்கள் சென்று கொண்டிருக்க வினோதினியை தேடி வந்தான் இவர்களுடன் படிக்கும் திவாகர். வினோதினி வந்துட்டியா? வா வா, எனக்கு இதில் கொஞ்சம் டவுட் இருக்குது, இதை கிளியர் பண்ணு. முடிச்சு இன்றைக்கி சப்மிட் பண்ணலைன்னா அந்த தீவட்டி தலையன் ப்ரொஃபஸர் என்ன ஒரு வழி பண்ணிடுவார். என் செல்லல்ல, வாடி. அடி செருப்பால் பல்ல கழட்டிடுவேன், தெரிஞ்சுக்கோ. எத்தனை முறை சொல்லியிருக்கேன் வாடி போடின்னு சொல்லாதன்னு சொல்லி? நான் என்ன உனக்கு முறை பொண்ணாடா எருமை? அது போகட்டும், அவர் ப்ரொஃபஸர் தானே, பாடம் சொல்லித்தருபவரை இப்படித்தான் மரியாதை இல்லாமல் பேசுவியா? இப்படி இருந்தால் உனக்கெல்லாம் எங்கேருந்து தான் படிக்கிறது மண்டையில் ஏறும்? தருதலை என்று அவனின் தலையில் தன் கோபம் தீர்வரை கொட்டிக்கொண்டே இருந்தாள் வினோதினி. அச்சோ ராட்சசி, வலிக்குது விடுடி என்றவனை ஓங்கி வயிற்றில் குத்திய கண்ணன், ஏண்டா அவள் எத்தனை முறை சொல்கிறா வாடி போடின்னு சொல்லாதேன்னு, மறுபடியும் அதையே சொல்கிற? உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னால் புரியாதா? அவகிட்ட வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு நாள் பலமாக வாங்குவ, அப்போ தான் நீ திருந்துவ. விடுடா பழகிருச்சு, என்ன பண்ணுறது? உனக்கும் அவள் எப்படியோ எனக்கும் அவள் அப்படித்தாண்டா. திவாகர், போதும் நிறுத்து. நீயும் கண்ணனும் எனக்கு ஒன்றும் இல்லை. கண்ணன் என் அப்பா மாதிரி, நீ எனக்கு ஒன்லி ஃப்ரெண்ட், அவ்வளோதான். புரியுதா? புரியுது. சரி கோச்சிக்காத, இதை கொஞ்சம் சொல்லி கொடுமா என்று திவாகர் கெஞ்ச. டே திவாகர், நீ ஏன் அவகிட்ட கெஞ்சிட்ருக்க? நீ வா, நான் உனக்கு சொல்லித்தரேன் என்று அழைத்த காவியாவை பார்த்து சிரித்த திவாகர், யாரு நீ எனக்கு? ஏ பொடி லூசு, நீ முதல்ல நீ வச்சிருக்கிற அரியரை கிளியர் பண்ணுற வழியை பாரு, வந்துட்டா எனக்கு சொல்லி கொடுக்க என்றதும் அவளின் முகம் வாட, அதை பார்த்த கண்ணன் வினோதினி இருவரும் திவாகரை முறைக்க, அச்சோ சாமிங்களா, ஆரம்பிச்சிடாதீங்க, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த காவியா உங்கள் 2 பேரையும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. வார்த்தையாலேயே சாட்டை அடி அடிப்பா. ஆனால் நீங்கள் 2 பேரும் அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா இப்படி துடிக்கிறீங்களே, அதுதான் எனக்கு புரியலை. டே, அதெல்லாம் உனக்கு புரிய வேண்டாம் திவாகர். கண்ணன் எனக்கு அப்பா மாதிரினா இவள் எனக்கு அம்மா மாதிரி. அம்மா என்னை எந்த நிமிஷத்தில் கண்டிப்பாங்களோ அதே போல் இவளும் என்னை கண்டிப்பா. இதெல்லாம் உனக்கு புரியாது. வா உனக்கு என்ன டவுட் கிளியர் பண்ணுற. ஆனால் இவ்வளவு நேரம் நாங்கள் விரும்பாததையெல்லாம் நீ பேசினதானே, அதுக்கு உனக்கு ஒரு தண்டனை உண்டு. திவாகர், தண்டனையா? சரி சொல்லு, எதுவாக இருந்தாலும் செய்கிறேன். பெருசாக ஒன்றும் இல்லைடா, காலையில் அம்மா மேலே இருக்கிற கோபத்தில் சரியாக சாப்பிடாம வந்துட்டேன். வா, என்னை கேண்டீனுக்கு அழைச்சிட்டு போய் நான் கேட்குறத வாங்கி கொடு, அவ்வளவுதான். எது, சாப்பிட வாங்கி தரணுமா என்றவன் கண்ணனை பார்க்க, அவனோ அழைத்து செல்லும்படி சைகை செய்ய, திவாகர், ஒரு நிமிஷம் இரு என்று தன் பர்ஸை எடுத்து பார்த்தவன், சரி வா போகலாம் என்று அவளை அங்கிருந்து அழைத்து சென்றான். காவியா, இவன் பைசா போட்டு அவளுக்கு சாப்பிட வாங்கி கொடுக்குற மாதிரி என்னமா பில்டப் கொடுக்குறான் என்று நினைத்தவள் திவாகரை முறைக்க, அவனும் ஈ என்று இழுத்து விட்டு அங்கிருந்து நகர்ந்தான். வினோதினி எப்பவும் இப்படித்தான், திவாகரிடமும் கண்ணனிடமும் கேட்பது போல சாப்பிடும் விஷயத்தில் உரிமையாக கேட்பாள். ஆனால் செலவு செய்வது என்னவோ கண்ணனாக தான் இருப்பான். திவாகர் எவ்வளவோ வேண்டாம் என்று மறுத்தும் அந்த உணவுக்கு உண்டான பணத்தை கண்ணன் அவனிடம் ஒப்படைத்து விடுவான். ஏனென்று கேட்டால், அவள் என்னை அப்பாவா நினைக்கிறாடா? ஒரு பொண்ணுக்கு அப்பா தான் செலவு பண்ணணும், நீ அவளோட ஃப்ரெண்டா? சின்னதாக எதையாவது வாங்கி கொடு, என்னால் முடிந்த வரைக்கும் நான் செலவு பண்ணுறேன் என்று விடுவான். ஆனால் இது வினோதினிக்கு தெரியாது. கண்ணன் காவியாவை பார்க்க அவனை பார்த்ததும் முகத்தை தொங்க போட்டு நின்று கொண்டிருந்தாள். கண்ணன் அவளை நெருங்கியவன் அவளின் கையை பிடிக்க அதில் நிமிர்ந்து பார்த்தவளின் கண்களில் கலங்கி இருக்க, ஏ காவியா, இப்போ எதுக்கு அலற? நீ என்ன அவளை திட்டினாலும் அவள் உன்னை எந்த ஸ்தானத்தில் நிறுத்தி பார்க்குறா பாத்தியா?
அதுதான் நம்ம வினோதினி. இனியாவது அவளை புரிஞ்சு நடந்துக்கோமா. என்ன கண்ணா நீ? நான் மட்டும் என்ன அவள் மனசை கஷ்டப்படுத்தவா இப்படி பேசுகிறேன்? ஏதோ கோபத்தில் தெரியாமல் பேசிட்டேன். இனி அப்படி பேசாமல் இருக்க முயற்சி செய்கிறேன், சரியா? அப்போ கூட முயற்சி தான் பண்ணுவியா? இத்தனை வருஷமாக அதைத்தானே பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிற. சரி சரி, வா நம்ம கிளாஸுக்கு போகலாம். கண்ணா, ஒரு நிமிஷம். என்னம்மா சொல்லு. அது வந்து நான் உங்ககிட்ட போன வாரம் சொன்னனே, அதை பற்றி யோசிச்சு பார்த்தியா? லுக் காவ்யா, நீ இன்னும் சின்ன குழந்தை கிடையாது. உன் குடும்ப சூழ்நிலை வேறு, என் குடும்ப சூழ்நிலை வேறு. உங்கள் அண்ணனுக்கு இது தெரிஞ்சா நான் என்னமோ தவறு செய்த மாதிரி அவர் என்னை கொன்னே போட்டுடுவார். நீ எப்பவும் எனக்கு தோழி தான். அதை முதலில் நினைவில் வை, புரியுதா? நீ ஏக்கண்ணா இப்படி இருக்க? நானே என் மனசில் இருக்கிறத நேரடியாக சொல்லியும் நீ இப்படி நடந்துக்கிறத நினைக்கும் போது எனக்கு அசிங்கமாக இருக்குது. நானே வந்து என் காதில் சொன்னதால் உனக்கு என்னுடைய அருமை தெரியல, அப்படித்தானே? உனக்கு என்னை விடவும் எப்பவும் அந்த வினோதினி தான் வசதி. அப்படி என்கிட்ட இல்லாதது அவகிட்ட என்ன இருக்குது சொல்லு. ஏய், போது நிறுத்து. உன்னுடைய புத்தி இருக்கு பாரு, அதை யாராலும் மாற்றவே முடியாது. உனக்கு மறுபடியும் விளக்கம் கொடுக்க நான் தயாராக இல்லை. அவளை எனக்கு குழந்த மாதிரி. அவளையும் உன்னையும் எதுக்கு நீ கம்பேர் பண்ணுற? நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. உன் காதலை ஏற்றுக்கிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணுனா நீ என்னையும் அவளையும் சந்தேகப்பட்டே என்னை சாகடிச்சிருப்ப. சின்ன வயசுலேருந்து எங்கள் கூட பழகிட்டு வர நீயே இப்படி பேசுகிறியே, உனக்கு கேவலமாக இல்லையா? இந்த விஷயத்தில் உங்கள் அண்ணன் உயர்ந்த வண்டி. அவனின் டி என்ற வார்த்தையில் உள்ளம் பூரித்து போனாள் காவ்யா. அவன் உரிமை இல்லாத யாரையும் இப்படி பேச மாட்டான். அதிலும் இத்தனை வருடங்களாக பழகியும் காவ்யாவை இப்போதுதான் இப்படி அழைக்கிறான். கண்ணா ப்ளீஸ், நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. எனக்கு நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும், எனக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், என் மீது மட்டும்தான் பாசம் வைக்கணும்னு தோணுது. நான் என்ன செய்கிறது? நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. நீ இல்லைன்னா கண்டிப்பாக செத்துருவேண்டா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என்ன காவியா, மிரட்டுறியா? உனக்கு கல்யாணம் பண்ணணுன்னா உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாரு. அதை விட்டுட்டு இந்த மிரட்டல் வேலையெல்லாம் வேணாம். உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. முக்கியமாக உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஒத்து வராது. கிளம்பு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எனக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சா அடுத்த நாளே அவன் கூட வாழாமல் வாழ வெட்டியாக என் அம்மா வீட்டுக்கு வந்துடுவேன். அங்கேயும் ஏதாவது பிரச்சனைனா உன்னை தான் தேடி வருவேன். நீ என்னை ஏற்றுக்கல அப்படின்னா உன் எதிரிலேயே எதையாவது குடிச்சிட்டு செத்துருவேன். அப்படி செய்து தான் என்னுடைய காதலை உனக்கு நிரூபிக்கணும்னு எதிர்பார்த்தா அதையும் செய்ய நான் தயங்க மாட்டேன். என்னடி உளர்ற? நீ என்ன பொண்ணா இல்லை பிசாசா? ஏண்டி இப்படி உசுரை வாங்குற? போய் தொலை. பொண்ணுன்னா எப்படி இருக்கணும்னு வினோதினியை பார்த்து தெரிஞ்சுக்கோ. அழகாக இருந்தால் மட்டும் போதாது, அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது. முக்கியமாக உன்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீயும் சந்தோஷமாக இருக்க மாட்ட, உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வாழ விட மாட்ட. உன்னையெல்லாம் எப்படி தான் உங்கள் வீட்டில் சகித்து கொண்டு இருக்காங்களோ தெரியல. அதிலும் உங்கள் அண்ணன் ரொம்ப பாவம். போதும் கண்ணா, நிறுத்து. அது என்ன எப்போ பாரு எங்கள் அண்ணனை பற்றி பேசிகிட்டே இருக்க? அவனை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? அவன் உன்னை மாதிரி கிடையாது. எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். அவனை பற்றி பேச உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஓஹோ, அப்படியா? இப்போவாது உனக்கு புரியுதா? உங்கள் அண்ணனை பற்றி பேசவும் எனக்கு தகுதி கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கு மாப்பிள்ளையாக வரவும் எனக்கு தகுதி கிடையாது. உனக்கு இதை புரிய வைக்கிறதுக்குள்ளே எப்பா முடியலை. உனக்கு என் மீது நம்பிக்கையும் கிடையாது, புரிதலும் கிடையாதுன்னு நிரூபிச்சிட்டேன். இப்போ நீ சொன்ன பாரு, உன் அண்ணன் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான்னு. அந்த ஒரு வார்த்தை போதும். நீ சொல்கிறத பார்த்தா நான் எப்போ பாரு எல்லோருக்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் பொம்பளை பொறிக்க மாதிரியும் அவங்க பின்னாடி சுற்றுற மாதிரியும் சொல்கிற. இந்த ஒரு வார்த்தை போதும். இந்த ஜென்மத்துக்கும் என்னால் இதை மறக்கவே முடியாது என்றவன் அங்கிருந்து நகர, இவளோ கண்களில் கண்ணீர் வர அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். இதையெல்லாம் இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டு நின்றிருந்த இவர்களுடன் படிக்கும் சுரேஷ் சுற்றி பார்த்தவன் யாரும் இல்லாததை உறுதி செய்தவன் காவ்யாவை நெருங்கி அவள் தோள் மீது கை வைக்க, காவ்யா அவனை பார்த்ததும் கண்களை துடைத்து கொண்டு தன்னை சமன்படுத்தி கொண்டவள், வா சுரேஷ், எப்போ வந்த என்றாள். நான் வரது இருக்கட்டும், ஏன் காவ்யா அலற? என்ன சுரேஷ், ஏன் இப்படி கேட்குற? நான் நல்லா தான் இருக்கேன். ஏ காவ்யா பொய் சொல்கிற? நீயும் கண்ணனும் பேசியதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் என்றதும் இவளோ அவனை முறைக்க, ஏ காவியா, அவசரப்படாத. நான் உன்னை தேடி தான் வந்தேன். அப்போது தான் நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு பிறகு வரலான்னு போக நினைத்தேன்.
அப்போ நீ சத்தமாக பேசவும் ஏதோ பிரச்சனையான்னு தெரியலையே என்று நின்றபோதுதான் நீங்கள் பேசியதை கேட்க நேர்ந்தது. ஏ காவியா, உன் அழகுக்கும் அந்தஸ்துக்கும் நீ எதுக்கு அவங்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? உன்னை மருமகளாக அடைய நீ நான் என்று எல்லோரும் போட்டி போட்டுக்கிட்டு வராங்க. நீ இந்த பிச்சைக்காரங்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கியே. சுரேஷ், என்ன பேச்சு பேசுகிற நீ? என் கண்ணனை பற்றி இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசுகிற வேலையை வச்சுக்காத. இனி நீ என்கிட்ட பேசாத. எனக்கு கண்ணனை விடவும் வேறு யாரும் முக்கியமல்ல என்று அங்கிருந்து நகர, அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவனுக்கு சந்தோஷத்தில் கண்கள் தானாக கலங்கியது.